ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். நிவின் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. எப்படியாச்சு நம்ம விஜய்கிட்ட காவேரி வருத்தப்படுற விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும். அவங்க நம்ம மேலே கோபத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் காவேரி ஒரு நாளும் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமும் அவளை இப்படி கஷ்டப்பட விடவே கூடாது. எப்படியாச்சு காவேரி கூட விஜயை சேர்த்து விட்டுணும். அப்போ தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது இப்படியே விட்டுருவும் கூடாது. காவேரியை பார்த்தா ஒரு நாளும் ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிவின் அதே ஃபீலிங்கோட கிளம்பி விஜயா பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ விஜய் ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி இந்த ரூமுக்குள்ளே எல்லா ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் பண்ணணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனால் எதுவுமே நடக்காத போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அவள் எப்போ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராலோ அன்றைக்கி தான் எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நிவின் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாங்க, நான் விஜயா பார்க்கணும், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார், அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக என்ன கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் லிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக இவன் வந்திருக்கான், சும்மா இருக்கிற டென்ஷனில் இவன் வேறு என்னத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்லி பேசுகிறாங்க. எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க, என்னை வெறுப்பேற்றி பார்க்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ